அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே, இன்றைய நமது மரியின் சிந்தனை திருச்சபையின் தாய் அன்னை மரியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த 50வது நாள் பெந்தகோஸ்தே பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே தூய ஆவியானவர் அன்னை மரியா மீதும் திரு தூதர்கள் மீதும் இறங்கி வந்தார். அன்றைய தினம்தான் நம்முடைய திருச்சபை பிறந்தது என்று நம்முடைய திருச்சபையின் நம்பிக்கை போதனை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்னை மரியா தூய ஆவியை முதன்முறையாக பெற்ற பொழுது கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொல்லி, தூய ஆவி உம்மீது நிழலிடும், நீர் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பீர் என்ற இறைவனுடைய திட்டத்தை அறிவித்த பின்பாக தூய ஆவியானவர் அன்னை மரியா மீது இறங்கி வந்த பொழுது மரியா கன்னியாக இருந்தவர் இறை மகனை பெற்றெடுத்தார், இறைவனின் தாய் என்று அழைக்கப்பட்டார். இரண்டாவது முறையாக தூய ஆவியானவர் பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே அன்னை மரியா மீது இறங்கி வந்த பொழுது மரியா தூய ஆவியினால் தூண்டப்பட்டு திருச்சபையை பெற்றெடுத்தார். அதனால்தான் அன்னை மரியா திருச்சபையின் தாய் என்று அழைக்கப்படுகின்றார். இது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய மரபு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தாயை தம்முடைய சீடர்களிடத்திலே ஒப்பு கொடுத்தார், இதோ உம்முடைய தாய் என்று. அதே போல தன்னுடைய சீடர்களை தம்முடைய தாயிடத்திலே ஒப்பு கொடுத்து, அம்மா இதோ உம் மகன் என்று. அந்த நாளிலிருந்து அன்னை மரியா சீடர்களோடு வாழ்ந்தார்கள். சீடர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தார்கள். ஆண்டவர் இயேசுவுடைய இறப்பினால் துவண்டு சோர்ந்து களைப்போடு பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த திரு தூதர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவர்களோடு இணைந்து தூய ஆவியானவருடைய வல்லமைக்காக ஜெபித்தார்கள். தூய ஆவியானவர் இறங்கி வந்தவுடனே திரு தூதர்கள் தூய ஆவியின் வல்லமையை பெற்று பல இடங்களுக்கு சென்று உயர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார்கள். அநேக மக்கள் நம்பிக்கை கொண்டு சீடர்களாக மாறினார்கள். திருச்சபையும் வளர்ந்தது. ஆக திருச்சபையை மரியாள் பெற்றெடுத்தார்கள். எப்படி தூய ஆவி முதலாக அன்னை மரியாள் மீது இறங்கி வந்த பொழுது இறைமகனை கருத்தாங்கி பெற்றெடுத்தார்களோ, அதே போல இரண்டாவது முறை சீடர்களோடு தங்கியிருந்து ஜெபித்த பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வந்த காரணத்தினால் திருச்சபையை பெற்றெடுத்தார்கள். அதற்கு பின்புதான் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அழைப்பு உருவானது, கிறிஸ்தவம் என்ற அமைப்பும் உருவானது. ஆக அன்னை மரியாள் திருச்சபையின் தாயாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே பார்க்கின்றோம். அந்த சங்கம் நடந்த பொழுது 1964வது ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி பாப்பரசர் 6ஆம் சின்னப்பர் அன்னை மரியா திருச்சபையின் தாய் என்ற திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவருடைய பெருவிழாவிற்கு அடுத்த நாளிலே இந்த திருவிழாவை கொண்டாட வைத்து அன்னையை மகிமைப்படுத்தினார், மாட்சிமைப்படுத்தினார். அன்னையுடைய பக்தி முயற்சி மென்மேலும் வளர்வதற்கு உதவி செய்தார். இன்று நாம் அன்னை மரியாவை நம்முடைய திருச்சபையின் தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த தாயின் மக்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு தாயின் அன்பு பிள்ளைகளாக திருச்சபையின் கட்டளைகளையும் திருச்சபையின் போதனைகளையும் திருச்சபையின் கோட்பாடுகளையும் நாம் பின்பற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பதை திருச்சபையின் தாயாகிய நமது அன்னை மரியாள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். மரியாவை பின்பற்றி நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்க திரு அவையின் அன்பு மக்களாக நாம் வாழ்வோம். அன்னையுடைய பரிந்துரையை நாடுவோம்.